வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்த ரெண்டு லேஸை வச்சு, இது வந்து ஒன்று ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற லேஸு, இன்னொன்று வந்து நார்மல் கோல்டன் லேஸ். இந்த லேஸை வச்சு நம்ம எப்படி பேக் பிளவுஸ்ல வந்து டிசைன் பண்ண போறோம்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் வந்து இந்த பிளவுஸ்ல வந்து நார்மல் ரவுண்ட் நெக் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கரெக்டா 1 இன்ச்சு சுத்திலும் அதில் மார்க் பண்ணிட்டு நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த லேஸை வந்து இதில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். இது வரைக்கும் அப்படியே ஃபுல்லா இந்த இடம் வரைக்கும் அந்த 1 இன்ச் மார்க் பண்ணி அதுலயே அப்படியே லைன் வரைஞ்சுக்கணும். லைட்டா வரைஞ்சிட்டு இந்த இடத்துல இருந்து இங்க கீழே அப்படியே வளைவா, லைட்டா வளைவா இந்த மாதிரி வரைஞ்சுக்கணும். வரைஞ்சிட்டு ஒரு வளைவு வரைஞ்சிருக்கோம்னா அதுல இருந்து அதே மாதிரி இங்க இருந்து 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துலயும் 1 இன்ச் மார்க் பண்ணி நம்ம லைன் வரையணும். நான் உங்களுக்கு வரைஞ்சிட்டு காட்டுறேன். இந்த சைடு வரைஞ்ச மாதிரி அதே மாதிரி இந்த சைடு 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த லைன் போட்டுக்கோம் இல்லையா, இந்த லைன் வரைக்கும் வந்து 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணி அப்படியே கர்வா ஒரு லைன் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சைடு வந்து இருக்கிறதுல நம்ம லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த சைடில் இந்த டேர்னிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த பக்கம் ஸ்டிச் பண்ணணும். அந்த வளைவுக்கு மேலேயே அப்படியே வச்சு அடிச்சுட்டு வரணும். கரெக்டா அந்த டேர்னிங் வர்றப்ப நம்ம வந்து அந்த இடத்துல லேஸை வந்து கட் பண்ணிடணும். திரும்ப 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த லைன் மேலேயே அப்படியே வச்சு அடிக்கணும். அப்படியே வச்சு அடிச்சுட்டு வரணும். இந்த லைன் மேல வந்த உடனே கரெக்டா கட் பண்ணிடணும். அடுத்த பக்கம் கோல்டன் கலர் லேஸ நெக்கோட எண்டிங்ல வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்படியே வளைச்சு அடிச்சுட்டு வரணும். இந்த இடத்துக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேலேயே அப்படியே வச்சு அந்த எண்டிங் தெரியாம அந்த எண்டிங்க்கு மேலேயே வந்து இதை வச்சு அடிக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து லைட்டா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்படியே வச்சு வளைச்சு நம்ம வரைஞ்சிருக்க அந்த லைனுக்கு மேலேயே அப்படியே வச்சு அடிச்சுட்டே வரணும். எண்டிங்ல வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டு அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சோம்னா, இப்படி வச்சோம்னா தான் ஃபினிஷிங் கரெக்டா இருக்கும். அடுத்து இந்த ட்ரையாங்கிள் லேஸை வந்து அதே மாதிரி 1 இன்ச் தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும். இப்படியே வச்சு அந்த லைன் மேலேயே வச்சு அடிச்சு
அதே மாதிரி அந்த கோல்டன் கலர் லேஸ் வச்சு டர்ன் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி அந்த கோட்டுக்கு மேலேயே அப்படி வச்சு டர்ன் பண்ணி கொண்டு வரணும். எண்டிங்கில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்படி கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிடணும். சூப்பராக ஒரு 2 லேஸை வச்சு சூப்பரான ப்ளவுஸோட பேக் நெக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.